வணக்கம் மாணவர்களே. நாம் இன்று 6ஆம் வகுப்பு அறிவியலில் 2ஆம் பாடத்தில் கடைசி பகுதி இன்றைய அறிவியல். அதில் நாம் ரோபாட்டுகளை பற்றி பார்க்க போகிறோம். ரோபாட்டுகள் என்பது தானியங்கி இயந்திரமாகும். இயந்திர வேலைகளையும் பணிகளையும் மனிதனை விட சிறப்பாகவும் துல்லியமாகவும் செய்ய இயலும். ரோபாட்டுகள் ஆபத்து பொருட்களை கையாளவும் மிக தொலைவில் உள்ள கோள்களின் இயல்புகளையும் கண்டறிய உதவும். ரோபாட்டா என்னும் சொல் செக்கோஸ்லோவாக்கியா வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது. அதன் பொருள் உத்தரவுக்கு படிந்த ஊழியர். ரோபோட்டுகளால் என்ன செய்ய இயலும்? தங்கள் சுற்றுப்புறத்தை உணரவும் சூழலுக்கு ஏற்ப எதிர்வினை புரிய இயலும். நுட்பமான பணிகளை செய்ய இயலும். மிக அதிக விசையை பயன்படுத்தி ஆற்ற வேண்டிய அனைத்து செயல்களையும் செய்ய வல்லது. மருத்துவரின் அறிவுறுத்தல்படி சிகிச்சையை மேற்கொள்ளும். மகிழுந்து வடிவமைக்கப்படும். நுண்ணறிவு பயன்படுத்தி அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்னும் முடிவினை எடுக்கும். இவை அனைத்தும் ரோபோட்டுகளால் செய்ய இயலும் காரியங்கள் ஆகும். அடுத்ததாக ரோபோட்டுகளின் உணர்திறன், அதாவது அது எப்படி சென்ஸ் பண்ணும். மின்னணு உணர்விகள் ரோபாட்டுகளின் கண்களாகவும் காதுகளாகவும் உள்ளன. இரட்டை கேமராவானது அதற்கு முப்பரிமாண உலகத்தின் பிம்பத்தை அளிக்கிறது. மைக்ரோஃபோன்களின் ஒலியை அதனால் உணர முடிகிறது. இவை அனைத்தும் அவை எப்படி உணர்கின்றது என்பதனை கூறுகின்றன. அடுத்ததாக ரோபோட்டுகளால் சிந்திக்க இயலுமா? ஆம், அதனால் சிந்திக்க இயலும். சிக்கலான விளையாட்டுகளையும் விளையாடும். எடுத்துக்காட்டாக செஸ் என்னும் விளையாட்டை அது சிறப்பாக விளையாடும். ஒரு ரோபோட்டால் தான் சிந்திக்க கொண்டிருக்கிறோம் என்பதனை அதனால் உணர முடியுமா? மனிதர்கள் அக உணர்வு நிலையில் உள்ளவர்கள். நாம் சிந்திக்கிறோம் என்பதனை நம்மால் உணர முடியும். ஆனால் ரோபோட்டுகள் எப்பொழுதும் அக உணர்வில்தான் இருக்கின்றது என்று நம்மால் கூற இயலாது. நானோ ரோபோட்டிக்ஸ் அல்லது நானோ போட்டுகள் சிறிய அளவுடையவை. இவை நுண்ணிய இடங்களில் சென்று பணிகளை மேற்கொள்ளும். வருங்காலத்தில் நம்மால் இரத்த ஓட்டத்தில் நானோ போட்டுகளை செலுத்துவதன் மூலம் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத நுண்ணிய கடினமான அறுவை சிகிச்சை கூட அதனால் மேற்கொள்ள இயலும். இத்தகைய நிலைமையில் ரோபோட்டுகள் மிக சிறப்பான வேலைகளை செய்து கொண்டு இருக்கின்றன. மீண்டும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.